இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் இரண்டாக பிரிக்கலாம். சொல்லப்போனால் மூன்றாக பிரிக்கலாம். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கை, இரண்டாவது எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்தினுடைய எல்லை வரைக்கும் அல்லது யோர்தான் வரைக்கும் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, யோர்தானுக்கு பிறகு யோர்தானை தாண்டின பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை. எகிப்தில் இருந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் இருளுக்கும் அடிமையான ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அதைத்தான் எகிப்தின் வாழ்க்கை நமக்கு தெரிவிக்கிறது. இரண்டாவது, யோர்தானுக்கு இப்புறத்திலே உள்ள வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை என்று சொல்லலாம். அந்த வனாந்திரத்திலே தேவன் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அனுதினமும் வானத்திலிருந்து மன்னா, ஆர்கானிக் ஃபுட்டை விட மிகவும் மேலான ஒரு ஆகாரம் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தது. நல்ல ட்ரெஸ், நல்ல ஷூ, செப்பல். ஒரு சகோதரன் இன்னொரு பார்த்து கேட்கிறார், இந்த வனாந்திரத்தில் இந்த ஷூ எங்கே வாங்கினீங்க, எங்கே கடை இருக்குன்னு கேட்குறார். இல்லை சார், இது எகிப்தில் விடுதலை ஆகும்போது போட்ட ஷூ, அது புதுசாக அப்படியே இருக்குது. அதான் தேவன் அவர்களுக்கு காண்பித்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஷர்ட் எப்போ எடுத்தீங்க, நேற்று எடுத்தீங்களா? இதுவும் எகிப்திலிருந்து போகும்போது போட்ட ஷர்ட்டு தான். அவர்களுடைய வஸ்திரம் பழமையாகி போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. அவர்கள் பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அக்னி ஸ்தம்பம் இவர்களுக்கு வழிகாட்டினது, இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அதே சமயத்தில் எதிரிகளிலிருந்தும் காட்டு விலங்குகளிலிருந்தும் இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு மலையிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளாக யானை கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைகிறது. அந்த வீட்டிலே அந்த வீட்டு அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள். உடனே ஒரு பெரிய ஃபோக்கஸ் லேம்பை எடுத்து அதை ஆன் பண்ணி அந்த யானையினுடைய கண்களில் அடித்தார்கள். அப்படியே யானை பின்வாங்கி போய்விட்டது. அப்பொழுது எண்ணி பார்த்தேன், அந்த இரவிலே தேவன் அக்னி ஸ்தம்பத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தது, எத்தனை மிருகங்கள் பின்வாங்கி போயிருக்கும். அப்படித்தான் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். நல்ல ஆகாரம், பாதுகாப்பு, உடை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் எப்பொழுது கொடுத்தார் என்றால், அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போன பொழுது, 40 ஆண்டுகள் நீங்கள் இந்த வனாந்தரத்திலே அலைவீர்கள் என்று சொன்ன பொழுது, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு துக்கமான ஒரு வசனம். ஆகிலும் அவர்கள் அநேகரிடத்திலே தேவன் பிரியமாய் இல்லை. அதாவது தேவனுடைய அங்கீகாரத்தை அவர்கள் பெறவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அங்கீகாரம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதற்கு மேலுள்ள வசனங்களிலே பார்த்தால், 1ஆம் வசனம் அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள், மோசேக்கு கீழாக ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள். 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே இந்த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தியிலே தவறாமல் பங்கு பெற்றார்கள். ஆனாலும் அநேகரிடத்திலே தேவன், அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இல்லை. ஆகவே முடிவிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறலாம், அல்லது இது போன்ற ஐக்கியத்திலே நாம் பங்கு பெறலாம். ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே பிரியமாய் இருக்கிறீரா? அந்த ஒரு கேள்வியோடு கூட விட்டுவிடக்கூடாது. அந்த ஒரு கேள்வியை நாம் சப் கேள்விகளாக பகுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனைவியிடத்திலே நான் பேசுகிற விதம், என்னுடைய கணவனிடத்திலே நான் பேசுகிற விதம், அதிலே நீர் பிரியமா இருக்கிறீரா? என்னுடைய பிள்ளைகளை நடத்துகிற விதம், அதிலே நீர் பிரியமா இருக்கிறீரா? நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிற விதம், ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கிறதா? பெற்றோரை நான் எப்படி பேசுகிறேன், அந்த பேச்சிலே நீர் பிரியமா இருக்கிறீரா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் வேலைக்கு செல்கிறேன், அங்கு நான் நடந்து கொள்கிற விதத்தை குறித்து நீர் சந்தோஷமா இருக்கிறீரா என்று நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தில் அநேகம் பேரில் தேவன், அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா கொடுத்த சர்டிபிகேட், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களை நான் பிரியமா இருக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவில்லை. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்ததான சுருக்கமான ஒரு சாட்சி. நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால். இப்பொழுது யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ளதான வாழ்க்கையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அந்த யோர்தானை
தாண்டுகிற அந்த சம்பவம் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பழைய தலைவர் மோசே, முகமுகமாய் தேவனோடு கூட பேசின மோசே, அவர் ஆண்டவர் கடைசியிலே அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, நீ கானானை காண்பாய், ஆனால் நீ அதிலே பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விட்டார். ஆகவே மோசையினுடைய பிரயாணம் அந்த யோர்தானுக்கு இப்புறத்திலேயே முடிந்து விட்டது. ஆனால் தேவன் இப்பொழுது யோசுவா என்ற புது தலைவரை எழுப்புகிறார். அந்த யோசுவாவை எழுப்பி நீ இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளாக நீ நடத்து என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தை நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசேக்கு சொன்னபடி 3ஆம் வசனம், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இவர்கள் காலை எடுத்து மிதிக்க வேண்டியிருக்கிறது. காலை எடுத்து மிதிக்கிற அந்த காரியம் ஒரு அத்தாரிட்டியை காண்பிக்கிறது. திஸ் லேண்ட் இஸ் அண்டர் யுவர் அத்தாரிட்டி, உங்களுக்கு சொந்தம். வெறுமனே கால் எடுத்து வைக்காமல் வீட்டிலேயே அவர்கள் தூங்கியிருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே தேவன் ஒன்றை தருகிறேன் என்று சொன்னால் நாம் அவருக்கு இசைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாமும் நம்முடைய பங்கை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சுற்றி சுற்றி நடந்த அந்த இடங்களெல்லாம் தேவன் அவர்களுக்கு வாக்களித்து கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு 3 காரியங்களை சொல்கிறார். பில்லர்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று நாம் சொல்லலாம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வெற்றி வாழ்க்கைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. வனாந்தர வாழ்க்கை என்பது நாம் மன்னிப்பு கேட்பது, திரும்பமாய் வீழ்ச்சி அடைவது, மன்னிப்பு கேட்பது, வீழ்ச்சி அடைவது, தோற்பது, இப்படியே இருக்கக்கூடிய வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் வனாந்தர வாழ்க்கை. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் கானான் தேசத்திலே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது வெற்றி வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். நம் எல்லாருமே இந்த வெற்றி வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கு எவ்வளவு விருப்பத்தை நாம் காண்பிக்கிறோம். How much desire we have in order to enter into this promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நாம் மதிக்கிறோமா? அந்த தேசத்தை நாம் கனம் பண்ணுகிறோமா? அந்த தேசத்தை நாம் வாஞ்சிக்கிறோமா, விரும்புகிறோமா? அப்பொழுதுதான் அதில் பிரவேசிக்க முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் தேவனுடைய சுபாவத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அது என்ன நன்மை என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாக நாம் மாறுபடியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். டெஸ்டினேஷன், ப்ரீ டெஸ்டினேஷன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. முன் நாம் சென்று அடைய வேண்டிய அந்த லக்கை அவர் குறித்திருக்கிறார். வனாந்தர வாழ்க்கை என்பது ஒரு விமானத்தில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த விமானத்தில் செல்லும் பொழுது தரையிறங்கக்கூடிய இடம் வந்துவிட்டது. இந்த டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள், சேரும் இடம். அந்த இடம் வரும்பொழுது அந்த இடம் இறங்குவதற்கு தயாராக இல்லை. பயங்கரமான காற்று அடிக்கிறது, அல்லது மேகமூட்டம் காணப்படுகிறது, அல்லது பனிமூட்டம் காணப்படுகிறது. நீங்கள் இறங்க வேண்டாம் என்று விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த விமானம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் ஒரு 3 தெரிகிறது, திரும்பமாய் ஒரு வட்டம். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப 3 தெரிகிறது, வட்டம். 15 முறை 16 முறை அது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதுதான் வனாந்தர வாழ்க்கை, டெஸ்டினேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது பிரியமானவர்களே? நாம் முன்னேறுகிறோம் என்ற உணர்வை பெற்றிருக்கிறோமா? நாம் எதையோ நோக்கி ஓடுகிறோம் என்று நாம் அந்த உணர்வை பெற்றிருக்கிறோமா? அல்லது இந்த விமானத்தை போல சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த விமானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிக்கன் கொடுக்கிறார்கள், வெஜிடபிள் சாண்ட்விச் கொடுக்கிறார்கள், ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கிறார்கள், ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கிறார்கள், இன்னும் பலவித பானங்கள் கொடுக்கிறார்கள். அதை சாப்பிட்டு கொண்டு விமானம் கீழே இறங்க வேண்டாம், எங்களுக்கு அங்கே போக இஷ்டமில்லை, இங்கேயே இருக்கலாம், உள்ளே ஏசி இருக்கிறது என்று சொல்லி சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் கானான் தேச வனாந்தர தேச வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவர்கள் அதிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் 3 வரும்பொழுது 3 தெரிகிறது போல ஒவ்வொரு முறையும் நாம் மீட்டிங்க்கு வருகிறோம், போகிறோம், ஐக்கியத்துக்கு வருகிறோம், போகிறோம், சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. டெஸ்டினேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, போய் சேர்கிற இடம் தெரியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நாம் சேரக்கூடிய அந்த டெஸ்டினேஷனை நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களுக்குள்ளாக எவ்வளவு தூரம் நான் உம்முடைய சுபாவத்தை நான் சுதந்திரிக்க முடியுமோ அவ்வளவு நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆண்டவரே, எந்தெந்த பகுதியிலே நான் குறைவா இருக்கிறேனோ அது எல்லாம் நான் போராடி போராடி மேற்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. பாவத்தை வெறுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நீதியை நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே என்று வாய் திறந்து ஆண்டவரத்தில் சொல்ல வேண்டும். நம் ஜெபத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த டெஸ்டினேஷன் அது மிக முக்கியம். சில சமயத்திலே நான் பார்த்திருக்கிறேன், குழந்தைகள் ஏதாவது ஒரு டூருக்கு கூட்டிக் கொண்டு போவோம். நாம் போய் அடைய வேண்டிய இடம் ஒரு இடம் என்று வைத்துக் கொள்வோம், மைசூர் என்று வைத்துக் கொள்வோம். புறப்படும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். ஓ, நாங்களாம் மைசூர் போகிறோம் அல்லது ஊட்டி போகிறோம் என்று சொல்லி அக்கம் பக்கத்தெல்லாம் சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட், எல்லாம் வண்டியில் ஏறுவார்கள். ஆனால் அந்த மைசூர் கிட்ட வரும்போது எல்லாம் களைத்து போய் மைசூர் வந்து விட்டதுன்னு சொன்னா போங்கப்பா என்று தூங்கி கொண்டிருப்பார்கள். அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதது போல இருக்கும். என்னடா இவ்வளவு தூரம் ஆசையா எல்லாம் சொன்னார்கள், இப்போ வந்த உடனே யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்பது போல நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பொழுது பயங்கர உற்சாகம் காண்பிக்கிறோம். ஆனால் அந்த டெஸ்டினேஷன் அது நெருங்கி போக நமக்கு அது மேல ஒரு சலிப்பு தட்டி விடுகிறது, அழுத்து போய் விடுகிறோம். என்ன எப்போ பார்த்தாலும் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இதே வாழ்க்கை வேண்டாம், நான் இருக்கிறபடியே இருந்து விடுகிறேன் என்று ஒரு சலிப்பு தட்டி விடுகிறதா நமக்கு. நான் அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்காமல் போனதற்கு ஒரு முக்கிய காரணம். சங்கீதம் 106 24ஆம் வசனம். சங்கீதம் 106 24ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கானான் தேசம், ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை போய் வேவு பார்த்து விட்டு சொன்னார்கள், உண்மையாலுமே அது இச்சிக்கப்படத்தக்க தேசம், உண்மையாலுமே இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான ஒரு தேசம். பால் ஓடுகிறது என்று சொல்லும் பொழுது, நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தமிழ் ஐயா என்று சொல்வார்கள், தமிழ் டீச்சர், அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்யுளை விளக்கும்படி அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த செய்யுள் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாடு, பசுமாடு அந்த கண்ணுக்குட்டி போதுமான அளவு பால் குடித்து விட்டு அதற்கு வயிறு நிரம்பி விட்டது, அது போய்விட்டது. ஆனாலும் இன்னும் எத்தனையோ லிட்டர் பால் அந்த பசுவனுடைய மடியில் இருக்கிறது. அது ஒரு பாறையிலே போய் படுத்திருக்கிறது. அந்த பாறையில படுக்கும் பொழுது அதனுடைய பசுனுடைய மடி நசுங்கி அதிலிருந்து பால் அப்படியே ஊத்துகிறதாம். பால் அப்படியே அந்த பாறையில ஒழுகுகிறது, நீர்வீழ்ச்சியை போல பால் ஒழுகி கொண்டே இருக்கிறது. அவே அதுபோல செழிப்புள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேன் நிரம்பி 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 அதிலிருந்து அப்படியே ஒழுகிறது. எப்படி இருக்க வேண்டும் எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளாக போக முடியவில்லை, அசட்டை பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோமா பிரியமானவர்களே? இயேசுவே, உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு நீர் ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன். உம்மை போல நான் பேச விரும்புகிறேன். உம்மை போல ஆண்டவரே நான் பார்க்க விரும்புகிறேன். என் கண்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே, காதுகளை திறந்துவிடும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்று நாம் கேட்கிறோமா? அதன் மேல ஒரு ஆசை நமக்கு இருக்கிறதா? ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஒரு விருப்பம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, விருப்பமும் வாஞ்சம் இருந்தால் அதை குறித்து நாம் பேசுவோமே, பார்க்கிற இடத்துல பேசுவோமே. ஆகவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் இச்சிக்கட்டும் ஆண்டவரே, அசட்டை செய்ய வேண்டாம் ஆண்டவரே, டிஸ்பைஸ் பண்ண வேண்டாம் ஆண்டவரே. எதை நாம் டிஸ்பைஸ் பண்ணுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. நான் அதை மதிக்கட்டும், அதை வேல்யூ பண்ணட்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த கானான் தேசத்துக்குள்ளாக இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது இவர்களுக்கு தூணாக இருந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு கவனம் வேண்டும், பலன் வேண்டும், திட மனது வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு இது அவசியமாக இருக்கிறது. 8ஆம் வசனத்திலே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொன்னால், your ways will prosper. Prosperity comes through obedience to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும். நாம் விரும்புகிறதல்ல, தேவனுடைய திட்டம் வாய்க்கும், தேவனுடைய சித்தம் வாய்க்கும். ஆகவே தேவனுடைய
வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். பி போல்ட் டு ஒபே த லா ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தைரியமாயிரு, திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நிறைய பேர் ஏன் அதுக்கெல்லாம் போய் கீழ்ப்படுறீங்க, தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நீ போல்டா இரு. ஐ என்கரேஜ் யூ டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஆகவே அவர்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே அல்லது வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையை தியானித்தல், அதை மதித்தல், அதற்கு செவி கொடுத்தல். ஆண்டவரே என் செவியை திறந்தலும், நீர் என்னோடு கூட பேசும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பொழுது முதல் சோதனை, அதற்கு அவர் பதில் சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரே உடைய வார்த்தை, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார், உடைய வார்த்தை எனக்கு போதியும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கமிஷன், கிரேட் கமிஷன், அதை நாம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மத்தேயுவிலே கடைசி அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். அது ரெண்டையும் செய்த பிறகு மூன்றாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதனுடைய வார்த்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். The word of God. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நமக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. நமக்குள்ளே அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் குயிக்கனிங், உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இந்த வேத வசனம் நமக்குள்ளாக அது வேலை செய்கிறது. ஒரு விதை விழுந்தால் எப்படி அதிலிருந்து ஒரு செடி புறப்பட்டு வருகிறதோ, ஒரு உயிர் புறப்பட்டு வருகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இட் பிரிங்ஸ் அ லைஃப். அவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். சவுல் காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஆயுதங்களெல்லாம் வைத்திருந்தார்கள் என்றால், அதுதான் அவர்களுக்கு எதிரிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குள்ள ஆயுதங்கள். அநேக ஆண்டுகளாக வைத்திருந்தார்கள். ஆனால் சவுல் ராஜா இருக்கும் பொழுது அந்த பெலிஸ்தியருடைய ராஜாவுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார்கள் என்றால், நாம் நேரடியாக வெள்ளத்திலே போய் சண்டை போட்டு ஜெயிப்பது என்பது ஒன்று. ஆனால் இரண்டாவது காரியம், நாம் சற்று ஞானம் உள்ளவர்களாய் காரியத்தை சிந்திக்க வேண்டும். எப்படி? நம்முடைய மக்கள் தான் அங்கே அவருடைய கருவிகள் எல்லாம் கூர்மையாக்குவதற்குரிய வேலையை செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் பட்டயத்தை கொண்டு வரும்பொழுது அந்த கூர்மையாக்குகிறவர்கள் பட்டயத்தை கடப்பாறையாக்கி கொடுத்து விடுங்கள், அல்லது மண்வெட்டியாக்கி கொடுத்து விடுங்கள். ஆகவே வார்ஃபேர் டூல்ஸ் எல்லாவற்றையும் ஃபார்ம் டூல்ஸாக மாற்றி கொடுக்கிறார். என்னைய எப்படி பண்ணிட்டேன், போய் வேலை செஞ்ச நாளைக்கு அதில் வரக்கூடிய பழங்கள் பயிர்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, நல்லதானே செய்கிறேன். இவர்களும் தலையாட்டி கொண்டு போய் விடுகிறார். அடுத்து ஒருவன் ஒரு பட்டயத்தை கொண்டு வருகிறான் அல்லது ஈட்டியை கொண்டு விடுகிறான். இவர்கள் அதை விவசாய கருவிகளாக மாற்றி மாற்றி கொடுத்து விடுகிறார்கள். இப்படி வருகிற ஒவ்வொருவருக்குமாய் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், இது ஒரே நாளில் நடப்பதல்ல, மாச கணக்காக, மாத கணக்குகளாக அப்படியே அவருடைய யுத்தத்துக்குள்ள ஆயுதங்கள் எல்லாம் விவசாயத்துக்குரிய கருவிகளாக மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோனத்தான், சவுல், இந்த 2 பேரிடத்துல மட்டும்தான் அந்த யுத்தத்துக்குரிய கருவிகள் இருக்கிறது. ஈட்டி, அம்பு இதெல்லாம் இருக்கிறது. நான் சொன்ன காரியம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 20 23 வசனங்கள், 22 வசனங்கள். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இங்கே போயிட்டது ஆவிக்குரிய பட்டயம், தேவனுடைய வார்த்தை என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The word of God is the sword of the spirit. இன்றைக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? சண்டை போடுதலும் அப்புறம் பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது எப்படியாவது மக்களிடத்திலிருந்து, அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து, கணவனிடத்திலிருந்து இந்த கூர்மையான ஆவிக்குரிய பட்டயம் என்கிற வேத வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திருடி விடுகிறான். எப்படி எடுக்கிறான்? அதன் மீது வாஞ்சை இல்லாதவனாய் மாற்றுகிறான். எப்போ பிரதர் பைபிள் படிச்சிங்க? தலை சொல்கிறாரு. 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். என்ன படிச்சிங்க? தெரியல பிரதர். அது எதற்கு சமமா இருக்குது என்றால், பட்டயத்தை நாம் எங்கேயோ வைத்து விட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல், அதை கூர்மையாக்காமல், துருப்பிடிக்க நாம் அனுமதித்து விட்டோம். தேவையான நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை மாற்றிவிட்டோம்.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவதற்கு சாத்தான் எவ்வளவோ தீர்மானங்களையும் திட்டங்களையும் போடுகிறான். அவன் தந்திரம் உள்ளவன். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் மிக மிக முக்கியம். நாம் இந்த போல கூட்டங்களிலே கேட்கிற வார்த்தை மட்டுமல்ல, தனியாக நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆவியா இருக்கிறது என்று சொன்னால் அநேக வேத வசனங்களை நாம் எழுத்தின்படி நாம் எடுக்க முடியாது. அதில் என்ன ஆவியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளங்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் புரியவில்லையே, என்ன ஆவியில எழுதப்பட்டிருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஹாஸ்டல்லே ஒரு வார்டன் வந்து சொன்னார்கள், இந்த பெண் ஒரு மாணவி ஒழுங்காக விதியை பின்பற்றுவதில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இருக்கிறதா இருந்தால் ஒழுங்கா இருக்கட்டும், இல்லாட்டி போக சொல்லுங்க என்று சொன்னேன். அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அந்த பொண்ணு மூட்டையெல்லாம் கட்டிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்குது சார். ஏன், நீங்க தான் போக சொல்லிட்டீங்களா? அவர் என்ன எடுத்துக்கொண்டார்கள்? எழுத்தின்படி எடுத்துக்கொண்டார்கள். இருக்கிறதா இருந்தால் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. போக சொல்லிட்டாங்க. போகிற இடத்துல என்ன சொல்லுவாங்க? என்னை விரட்டி விட்டாரு, கல்லூரியை விட்டு என்ன சொல்வார்கள், ஹாஸ்டலை விட்டு விரட்டி விட்டார்னு சொல்வார்கள். எழுத்தின்படி எடுக்கக்கூடிய காரியம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எடுக்கக்கூடாது. கண்ணை பிடுங்கி போடு என்று சொன்னால் எதற்காக ஆண்டவரை சொன்னார்? தகப்பனையும் தாயும் வெறுத்து விடு என்று சொன்னால் அதனுடைய ஆவி என்ன? அதிகமாய் தேவனை நேசிக்க வேண்டும், மற்ற எல்லாருடைய அன்பும் அதற்கு கீழாக இருக்க வேண்டும். இந்த ஸ்பிரிட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அருமையான ஒரு வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கிறதாயும், இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்துக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாய் வெளிரங்கமாயும் இருக்கிறது. நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் ஒன்றையும் நான் மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அது இட் இஸ் லைக் a ஸ்கேன் மிஷின். நம்முடைய உள்ளத்தை ஸ்கேன் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் மிஷின். ஆனால் எவ்வளவு நம்மளால் தாங்க முடியுமோ அது மட்டும் தான் ஸ்கேன் எடுத்து கொடுக்கும். எல்லாவற்றையும் ஸ்கேன் எடுத்து கொடுத்தால் நாம் அதிர்ச்சி அடைந்து விடுவோம், நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட எண்ணம், இது தவறான எண்ணம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொள்கிறேன். இது பாவம், இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த அடைய போகிற தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். they despise the land என்று நாம் வாசிக்கிறோம். அவை முதலாவது உள்ள பில்லர் வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது, நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடக்க வேண்டும். 11ஆம் வசனம், கர்த்தருடைய மோசே கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த யோர்தானிலே அவருடைய கால் படும். அந்த கால் படும் பொழுது அந்த யோர்தான் விலகும். அந்த வெட்டாந்திரிலே ஜனங்கள் நடந்து அந்த யோர்தானை கடப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆசாரியர்களுடைய கால் தரையிலே படக்க வேண்டும். அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டியை அவர் தூக்கி கொண்டு செல்வார்கள். இந்த உடன்படிக்கை பட்டி எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பட்டி தான் காட் மேன் மீட்டிங் பிளேஸ். பரத்தில் இருக்கிற தேவன் மனிதனை சந்திப்பதற்கு தெரிந்து கொண்ட இடம் அந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆர்க் ஆஃப் காட் எதற்கு ஒப்பா இருக்கிறது சொன்னால், த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சமூகத்தை தேவன் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக, தூதனாக, இன்னும் பல விதங்களிலே அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். அதிலும் முக்கியமாக உடன்படிக்கை பட்டி, ஆர்க் ஆஃப் காட், உடன்படிக்கை பட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு அந்த இடத்திலே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த ஆசாரியர்கள் முதலாவது உடன்படிக்கை பட்டியை தூக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆர்க் ஆஃப் காட் அதான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளதான உடன்படிக்கை பட்டி. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடத்திலே அதை சுமக்கிறார்கள். நாம் 1 சாமுவேலை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். கர்த்தருடைய பெட்டி என்று நாம் அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இது இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு ஆசீர்வாதம், இதை எடுத்து விட்டால் இவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அதை தாவீது திரும்ப கொண்டு வருகிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அந்த கர்த்தருடைய பெட்டி அதை திரும்பி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் அந்த கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் பெட்டி நிமித்தம் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜா கேள்விப்பட்ட போது அந்த பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். என்றால் அந்த ஆசீர்வாதம் தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தருடைய பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கே காரியங்கள் வாய்க்கிறது, ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவன் எப்படி நமக்கு தருகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நான் போகிறேன், நான் போகவில்லை என்றால் தேற்றவான் உள்ளத்திலே வரார். யோவானிலே நாம் வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 16 அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் போய் உங்களுடனே கூட எப்பொழுதும் இருக்கும்படிக்கு அந்த தேற்றவாளை அனுப்புகிறேன். There is a presence of God. இப்பொழுது தேவன் ஆவியானவராய் நமக்கு தருகிறார். ஆண்டவரே, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விடக்கூடாது, அந்த பிரசனத்தை நான் இழந்து விடக்கூடாது. பாவம் மட்டுமே அந்த பிரசனத்தை நம்மிடத்தில் பிரிக்கிறது. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமானங்களே செய்ய வேண்டும். யோவான் 8:29 வாசிக்கிறோம், இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானவர்கள் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்னை தேவன் தனியே விடவில்லை. அதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்துக்கு அடையாளம். யாத்திராமத்திலே 33ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் வரவில்லை என்று சொன்னால் நான் ஒரு அடி கூட எடுத்து நான் வைக்க மாட்டேன், எனக்கு உடைய பிரசனம் தேவை. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் எனக்கு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். தூதனை அனுப்புகிறேன், நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். இல்லை ஆண்டவரே, நீர்தான் எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஆண்டுடைய பிரசனத்தை கேட்கிறார். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், இங்கிருந்து நாங்கள் போக மாட்டோம். எதனால் நாங்கள் அறிவோம், உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. நானும் உம்முடைய ஜனங்கள் விசேஷித்தவர்களாக எதனாலே, அக்னி ஸ்தம்பத்தினாலே அல்ல, மேக ஸ்தம்பத்தினாலே அல்ல, மன்னா தினந்தோறும் பொழிகிறதே அதனாலே அல்ல, வஸ்திரம் பழையமையாய் போகாதனாலே அல்ல, பாதரட்சைகள் புதுமையா இருக்கிறபடினாலே அல்ல. ஒரே ஒரு காரியம், நீர் எங்களோடு கூட வருவதனாலே நாங்கள் விசேஷித்தவர்கள். எந்தளவாய் மோசே தேவனுடைய பிரசனத்தை மதித்தார் பாருங்கள். மற்ற காரியங்கள் எழுதினாலே அவர் பின்வாங்கவே இல்லை. ஆண்டவரே, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். அதே போல வாஞ்சை, ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போறேன், உடைய பிரசனத்தை எனக்கு தாங்க, உடைய சமூகம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் செல்லட்டும் ஆண்டவரே, சமூகம் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே, என் உள்ளத்தையும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய முழு ஆழ்தன்மையும் ஆண்டவரே உடைய பிரசனத்தினால் நிறைச்சிருங்க ஆண்டவரே. நாம் எங்கு போனாலும் அதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் எதனாலே வருகிறது என்றால் காட்ஸ் பிரசன்ஸ். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவனுடைய சமூகம் தேவை. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும், விசேஷமாய் மன்னிக்க முடியாத சுபாவம், வைராக்கியம், பொறாமை, இது தேவனுடைய அபிஷேகத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலக்கி விடுகிறது. சவுல் பொறாமையினாலே அந்த அபிஷேகத்தை இழந்தார். 40 வருஷம் சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த போஸ்ட் இருந்தது, ஆனால் உண்மையான கர்த்தருடைய அபிஷேகம் சவுலை விட்டு விலகி போய்விட்டது. அவருடைய பிரசனம் இல்லை. ஆகவே இன்னுமாய் அவன் தாவீதை கொலை செய்யும்படியாக அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். பொறாமை, தாவீது சவுலின் மேல் உள்ள பொறாமை. இதே சவுல் ஆரம்பத்திலே ஜனங்கள் அவனை அற்பமாய் எண்ணின பொழுது, அற்பமாய் பேசின பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்தான். ஆனால் ராஜாவான பொழுது சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 என்று ஸ்திரீகள் பாடின பொழுது அது அவனுக்குள்ளாக நன்றாக காதுக்குள்ளே போய் அவனுக்குள்ளே இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி தாவீதின் மேலே பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, நம்மை விட வேறு யாரையாவது மெச்சி பேசிவிட்டால், உயர்த்தி பேசிவிட்டால் உடனே நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகிறது. ஒரு சின்ன பிஞ்சிங், ஒரு கிள்கிறது போல ஒரு ஸ்பிரிட்ல உணர்றோம். ஆண்டவரே, எனக்கு பொறாமை வேண்டாம் ஆண்டவரே, இந்த சகோதரன் இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும், இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், யோசுவா அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். ஆனால் அங்கே கூட இருக்கக்கூடிய சகரியா, இல்லை, ஒரு புது வஸ்திரத்தை உடுத்த பொழுது கேப்பையும் கொண்டு வந்து இதையும் ஒரு தலையில வைங்கள் என்று சொல்லி கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பிரியமானவர்களே. அந்த ஆவியை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரதர், இது பத்தாது பிரதர், இதையும் நீங்க செய்யுங்க பிரதர். அவருக்கு நீங்க இப்ப பேசுனது பத்தாது, இந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்க, இந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்க, இதையும் சேர்த்து சொல்லுங்க. பொறாமையிலிருந்து நாம் விலகுவதற்கு நல்ல ஒரு வழி. ஆகவே ஆண்டவரே, யார் மீதும் ஆண்டவரே நான் பொறாமை கொள்ள வேண்டாம். அந்த அபிஷேகம் நம்மை விட்டு விலகிவிடும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் இப்பொழுதும் இடத்துல தங்கி இருக்கட்டும். இது 2வது காரியம், கர்த்தருடைய பிரசன்னம். 3வது, ஜனங்களுக்கு முன்பாக போகிறது ஆசாரியர்கள். ஆசாரியர்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் என்றதான ஒரு காரியம் இல்லை என்றாலும் நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
ஆகவே நீங்கள் உங்களை விட வயதிலே குறைந்தவர்களுக்கு, ஆவிக்குரிய வயதிலே குறைந்தவர்களுக்கு, உங்களை விட சிறியவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசாரியர் போல இருக்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு நல்ல வார்த்தையை தாரும், வாயின் வார்த்தையை தாரும். நான் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை வாழ்க்கை கட்டட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை கொடுக்கட்டும் ஆண்டவரே. பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை கிருபினாலே சாரம் புரிந்திருக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம எல்லாரையும் தேவன் ஆசாரியர்களாய் ராஜாக்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் தேவன் சபைக்கென்று அதிகாரங்களை வைத்திருக்கிறார், ஆளுகைகளை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று தேவன் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் மதிக்கிறோமா? அதற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? ஆண்டவர், நீரே அவர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்பொழுது சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிறார். தூதன் என்று சொன்னால் எல்டர், அவருக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு சபையோட நிலைமையும் அந்த தூதன் எப்படி இருக்கிறானோ, அந்த மூப்பர் எப்படி இருக்கிறார், அது போலவே அந்த சபை மாறிவிடுகிறது. ஆகவே ஒருவேளை தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருந்தால் எவ்வளவு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆசாருடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே என்று நாம் வாசிக்கிறோம். நாம் தவறாய் போய்விட்டால் நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களும் தவறாய் போயிடுவார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பன் அல்லது புருஷன் ஒரு ஆசாரியராக இருக்கிறார். மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும், மனைவி பிள்ளைகளுக்கும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறார். ஆகவே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இது நமக்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. 4வது காரியம், நீங்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிக்கலாம். யோசுவாவிலே 1ஆம் அதிகாரத்திலே யோசுவா கேட்கிறார் 16ஆம் வசனத்திலே, நீர் எங்களுக்கு யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாயிரும் என்று சொல்லி அந்த யோசுவாவை தேற்றுகிறார்கள். நல்ல ஒரு அஷூரன்ஸ், எங்களுடைய பார்ட்ல இருந்து ஆண்டவரை 100% கோஆபரேஷன், கமிட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரை என்று நாம் ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம ஆண்டவர் தெரிவிக்க வேண்டும். அது 4வது பில்லர். முதலாவது நாம் பார்த்தது தேவனுடைய வார்த்தை வெற்றி வாழ்க்கைக்கு. 2வது தேவனுடைய பிரசன்னம், அந்த உடன்படிக்கை பெட்டி. 3வது ஆசாரியர்கள், தேவன் நமக்கு மேல் கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள். அவருடைய உதவி நமக்கு தேவை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே மனைவியை சகோதரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை நடத்தக்கூடிய கணவர் என்னை குறித்து அவர் உத்தரவாதம் பண்ண போகிறார், என்னை குறித்து அவர் ஆண்டவருக்கு பதில் சொல்ல போகிறார், பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நான் அவர்கள் துக்கத்தோடையே நான் நடந்து கொள்ள மாட்டேன். அவர்கள், என்னுடைய கணவர் சந்தோஷத்தோடையே என்னை நடத்தணும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லணும், அப்பா அம்மா சந்தோஷமா எங்களை நடத்தணும், அதான் எங்களுக்கு விருப்பம். ஒரு காலம் எங்க அப்பா அம்மா என்னுடைய வாழ்க்கை குறித்து துக்கப்படக்கூடாது. வாலிப வயதுல நல்லா இருக்காங்க, திருமண வயதுல அவங்க எடுக்கக்கூடிய சாய்ஸ், மாம்சத்தின்படி இருக்கக்கூடிய சாய்ஸ் பெற்றோருக்கு எவ்வளவோ துக்கத்தை கொடுக்கிறது, கண்ணீரை கொடுக்கிறது, தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இதாவே நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய திருமண வயது வரும்பொழுது உங்களுடைய சித்தத்தை செய்து உமக்கு மகிழ்ச்சியை வர பண்ண வேண்டும், என்னுடைய பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை வர பண்ண வேண்டும். ஆகவே நம்மை குறித்து பொறுப்பாய் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மை துக்கத்தோடய நடத்தக்கூடாது. அவர்கள் நம்மை சந்தோஷத்தோடு நடத்துகிறார்களா? ஆர் தே ஹாப்பி அபவுட் அஸ்? நம்மை அவர்கள் எப்போதுமே நிதானித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. கொரிந்தியர்களை வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் அவனோ மற்றவர்களால் நிதானிக்கப்படான் என்று சொன்னா, உங்க வீட்டுக்கு நான் வரேன், வந்தோடனே யாரை விசாரிப்பேன்? இந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தான், அவன் இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? ஒரு சபைக்கு போனால் யாரை கொடுத்து விசாரிப்போம்? இந்த பிரதர் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார்? இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்களே, எப்படி இருக்காங்க? அப்படின்னா நிதானிக்கப்படுகிறார்கள். நம்ம அந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடாது, அந்த வட்டத்துக்குள்ளே நான் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் மற்றவர்களால் நான் நிதானிக்கப்பட வேண்டாம். எப்போ நாம் நிதானிக்கப்படாமல் இருப்போம் என்றால், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் மற்றவர்களாலே நிதானிக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. ஆகவே நாம் சங்கீதம் 106 வாசித்தது போல, இச்சிக்கப்படத்தக்க அந்த தேசத்தை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். அதை நாம் மதிப்போம், அதை நாம் வாஞ்சிப்போம், அதை நாம் நேசிப்போம். ஆண்டவரே, என்னுடைய டெஸ்டினேஷன் இயேசுவை போல மாறுவது. 2 பேர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே,
மகா மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் அவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்கடையும்படியாக. அதுதான் இந்த வெற்றி வாழ்க்கை. கர்த்தர் தாமே இந்த வாழ்க்கை வாழ நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வெற்றி வாழ்க்கைக்காய், பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கைக்காய், உம்முடைய திவ்ய சுபாவத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறீர். அதுவே கர்த்தாவே எங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு இடம். அதை நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வாஞ்சிக்கட்டும், அதை நாடட்டும் ஆண்டவரே, அதை மதிக்கட்டும் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அதை ஒரு காலம் நாங்கள் அசட்டை செய்ய வேண்டாம் ஆண்டவரே. அதை அடைந்து கொள்ள முடியாது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி. உடைய வார்த்தைக்காக, உடைய பிரசனத்துக்காக, உடைய ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய பொறுப்பா இருக்கக்கூடியவர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பொறுப்பையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து அப்படியே நாங்கள் வாழ்வோம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.